வெட்னஸ்டே மார்னிங் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் மீன் குழம்பும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாங்கள் நான்வெஜ்னு எடுத்தால் கண்டிப்பாக அது சீ ஃபுட்டாக தான் இருக்கும். எனக்கு நான்வெஜ்ஜில் சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே நான் ரொம்ப ரேராக தான் எடுப்போம். அதனால் இப்போ சிக்கனே பிடிக்கிறது இல்லை. மார்னிங்கே மீன் குழம்பு வச்சுட்டு ஆஃப்டர்நூனும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்டேன். நான் ஆஃபீஸ் ஒர்க்கு ஜாயின் பண்ணதுலேருந்து மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் முடிச்சிடுறேன். இந்த மீன் குழம்புக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிட்டு தேவையான தண்ணி சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குழம்பு நல்லா கட்டியானதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க மீன் அதில் சேர்த்துட்டு 5 to 7 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிட்டா போதும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மீன் குழம்புக்கு குழம்பு நல்லா கட்டியானதுக்கு அப்புறமா மீனை போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா மீன் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுக்கும். இந்த மீன் குழம்பு எங்கள் அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கினது. ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்டோட இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆயாச்சு. டாடா பை பை.